தொடர்கிறது. வெல்கம் பேக் டு வி காட் அது இது எது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப சூப்பரா விளையாண்டு முடிச்சிட்டோம். 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரே லெவல் ஆஃப் ஸ்கோர்ஸ்ல தான் இருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் நாம விளையாட போறோம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சா பாயிண்ட்ஸ் போற ரவுண்ட் தான் இந்த சிரிச்சா போச்சு ரவுண்ட். சோ இவங்களை சிரிக்க வைக்க போற அந்த திறமைசாலி யார் அப்படின்றத இந்த லிஃப்ட்ல பார்க்கலாம். வணக்கம் ராமர். வணக்கம் சிவா. நீங்க 3 பேரும் சிரிக்காம இருக்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ராமர் நீங்க ஆரம்பிக்கலாம். நம்ம நகைச்சுவை நடிகர் மதன் பாபு அவர்கள் வந்து ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் வந்து ரிலாக்ஸாக வீட்டில் இருக்காரு. அப்போ போய் தெரு கடையில் இருக்க கடையில் போய் 1 ரூபி காயினில் வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, ஒருத்தருக்கு பண்ணுற கால் வந்து இன்னொருத்தருக்கு மாறுதலாக போயிடுது, ராங் கால் ஆகிடுது. அதுதான் கான்செப்ட். முதல்ல எம்ஜிஆருக்கு போடுவோம். ஹலோ ஹலோ, எம்ஜிஆர் சாரா? நான் தான் சார் பேசுறேன். உங்களோட தீவிர ரசிகன் சார், உங்களோட ஃபேன் சார். ஃபேன் ரிப்பேர் பார்க்குற எவனையும் நான் வர சொல்லலையாடா. உலகம் சுற்றுவான் இவன் ஒரு படம். அந்த படத்துல கோட்டு சுட்டுலாம் போட்டு சூப்பரா நடிச்சிருந்தீங்க சார். நான் கோட்டு சுட்டு போட்டு நடிச்சேன். தக்காளி கோடு போட்டு தவசர போற மொத்தம் எதையும் கல்யாணம் கூட பார்த்தோம். கல்யாணத்துக்கே நான் கோடு போட்டு தவசர தான் போட்டு நடிச்சேன். தக்காளி கொண்டே விடுவேன். என்னோட ஆசையெல்லாம் ஒண்ணுதான், உங்களை ஒரு தடவை நானும் நேர்ல பார்க்கணும் சார். தக்காளி நானும் அதான் சொல்லுவேன். பொண்ணை மட்டும் நேர்ல பார்த்தேன்னா தக்காளி அந்த 2 காலையும் பிடிச்சி அப்படியே செவத்தை தூக்கி ஓடி ஒரே அடியாச்சு கொண்டே ஆகும். ராஜகிரண் சாருக்கு போடுவோம் சார். ராஜகிரண் சார். ஏய் ராமச்சந்திரன். அதான் சார் ராஜகிரண். ஏய் ராமச்சந்திரன் சார், என் ராசாவின் மனசுல படம் பார்த்தேன். சூப்பரா கோடு போட்டு டவுஸ் எல்லாம் போட்டு வேட்டியை மடிச்சு கட்டி மீசையெல்லாம் பெரிய மீசை வச்சு பீடியெல்லாம் குடிப்பீங்க சார். எலும்பெல்லாம் கடிப்பீங்க. ரொம்ப பிரமாதம். ஏய் ஒய்யால நான் எலும்பு வச்சேன். ஐயோ அதுவோ பரவாயில்ல, பீதி குச்சேன். ஏய் நீ மட்டும் என் கண்ணில் சிக்கன போன வைடா ப்ளீஸ். என்ன ராஜகிரண் அதுக்கு மேல டென்ஷன் ஆகுறாரு. கவுண்டமணிக்கு பேசுவோம். ஹலோ வணக்கம் சார். ஏய் 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 என்ன ஒருத்தரோட சிரிக்கவே மாட்டாங்க. ஒருத்தருமே சிரிக்கல, ஒருத்தருமே சிரிக்கலையே. சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. சிவா ஒருத்தருமே சிரிக்கல, கிளம்பவா? ஓகே சூப்பர், எக்ஸலென்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க அப்படியே மூஞ்ச கடுப்பாடு போச்சு இன்னைக்கு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ், அமேசிங். வாழ்த்துக்கள் ராமர், தேங்க்யூ ஸோ மச். 3 பேருமே சிரிக்காம ரொம்பவே கண்ட்ரோல்டா இருந்துட்டீங்க. வெரி குட். இதே மாதிரி நீங்க அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்லயும் இருக்கீங்களா அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க தயாரா இருக்கீங்களா? ரெடி. ஓகே ஃபைன். அடுத்த பெர்ஃபார்மர் யாரு, உங்களை சிரிக்க வைக்க போற அந்த சூப்பரான காமெடியன் யாரு அப்படின்றத இந்த லிப்குள்ள நம்ம பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர்? வணக்கம், என் பேர் நரேந்திரன். வெல்கம் டு தி ஷோ நரேந்திரன். நீங்க வந்து கூட வந்து ரொம்பவே அழகான மனிதர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு. நான் அதெல்லாம் வாங்க முடியாது, என்னால் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். வணக்கம் அருள். தேங்க்யூண்ணே. ஓகே, நீங்கள் உங்களை சிரிக்க வைக்கணும். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேண்ணே. ஸோ நீங்கள் 3 பேர் தயாராக இருக்கீங்களா சிரிக்காமல் இருக்க? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அதாவது கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருணாஸ் வந்துட்டு டேரக்டர், கஞ்சா கரு பஸ் ஸ்டாண்ட் டேரக்டராக இருக்காரு. ஒவ்வொரு நடிகர்களாக சான்ஸ் கேட்டு வராங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க.
ம். சார் நான் முதல்ல நீங்களே பார்த்துருப்பீங்க, பழைய படத்தையெல்லாம் ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஹீரோவே ரீமாடல் பண்றோம் சார். பழைய ஹீரோவெல்லாம் புது ஆட்கள் மாதிரி பேசி சான்ஸ் கேட்க வராங்க. இதுக்கு ஒரு அழகான அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சிருக்கேன். அசிஸ்டன்ட் கமான். நே வணக்கம்னே, அழகான அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லும் போதே தெரியும்னே அது நான். சரி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வேலையை பார்த்துட்டு மஸ்தி வந்திருக்க ஆளை கூப்பிடு. நே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவரை கூப்பிடுவோம்னே. வாங்க சிவாஜி சார். ஐயா இந்தாங்க. ஐயா நான் உங்ககிட்ட சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் ஐயா. நீங்களே எங்க கிட்ட சான்ஸ் கேட்டா நாங்க எங்கனே போறது? என்ன பண்ண போறீங்க? எனக்கு நம்ம தனுஷ் தம்பி மாதிரி ரொம்ப பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பா. ஓ தனுஷ் மாதிரி பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசையா? ஆயிரலாம் சார் ஆயிரலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் அவர் மாதிரி நல்லா பாடி காப்பேன் சார் அவருக்கு சின்ன பாடி, உங்களுக்கு பெரிய பாடியாச்சே சார், எப்படி அவரை மாதிரி பாடி காமிப்பீங்க? ஐயோ நான் எது சொன்னாலும் ஏடா கூடமா பேசுறாரு. சார் ஏதாச்சும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுங்க சார். திவ்யா 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 அவடி திவ்யா. திவ்யா என்ன பாடையில ஆவியாவா போய் ஒப்பாரி வைக்கிறீங்க? அடுத்த ஆள் தான் சார், நல்ல பாட்டுக்கு பேர் போனவர். வாங்க மிஸ்டர் கங்கையமரன் வாங்க. வணக்கம் வணக்கம் சார், வணக்கம். சார், நானும் சார், அண்ணன் சார், அவர்களும் சார், சேர்ந்து சார், இசையமைத்த சார், பாடல்கள் சார், பல. சார், நீங்கள் ஆரம்பிக்க சார், வேண்டிய சார், சார், குறியில இல்ல சார், 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 வணக்கம். சார் ஏற்கனவே சிவகார்த்திகேயன் ஆங்கர் பண்றேன்னு எங்க உயிர் எடுத்துட்டு இருக்காரு. இதுல நீங்க வேற ஏன் சார்? நீங்க வந்திருக்கிறது ஆடிஷனுக்கு சார், ஏதாச்சும் நடிச்சு காட்டுங்க. அதாவது எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை, என்னுடைய மகன் பிரேம்ஜி போல நடிக்க வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை. அதாவது அவர் போன்ற ஒரு வசனத்தை பேசி காமிக்கிறேன். எவ்வளவோ பண்ணிட்டோமாமா, இதை நாங்கள் செய்ய மாட்டோமா இவர்களை சிரிக்க வைப்பதற்காக. அது மட்டும் இல்ல, நாங்க ஒரு தடவை கமிட் ஆனா கூட எங்க பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம். என்ன கொடுமை சிவகார்த்திகேயன், இது யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா எவ்வளவோ பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இப்ப என்ன மாதிரி பண்ணேன்? ஆக்சுவலா நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுவேன் தெரியுமா சார்? உங்க குடும்ப சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சிருக்கேன். அடுத்த ஆளை கூப்பிடா. டே கஞ்சா. நே வெளியே யாரோ ஒருத்தர் எஃப்எம் விளம்பரம் மாதிரி கத்திட்டு இருக்காருண்ணே, அவரை வர சொல்லுங்கண்ணே. அடடே வந்துட்டேன் சார் வந்துட்டேன். யாரு சார் நீங்க? என்ன நீங்க பார்த்தது இல்லையா? பார்த்ததில்ல சார். கேட்டது இல்லையா? கேட்டதில்ல சார். ரேடியோவை போட்டிங்கனாலே ஏன் வாய்ஸ் தான் வரும். அடடே செங்கமலோ பாத்தியா, சாரு வந்திருக்காரு. சாருக்கு மணமணைக்க சுவை சுவைக்க அரசூஸ் காப்பி குடுமா. பாத்தியா செங்கமலோ, சாரு சிரிக்காமலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? 3 பேருமே பல்லு விளக்கல. முத்துக்கள் போன்ற பற்களை பெற 14-31 யூரியா போட்டு பல்லை விளக்குங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். நம்ம கிளம்பணும். நம்ம கிளம்பலாம் சார். யாரும் சிரிக்க மாட்டாங்க சார். கிளம்பலாம் சார். சார் கிளம்பலாம் சார். யாரும் சிரிக்க மாட்டாங்க சார். கிளம்பலாம் சார். நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. அது கிளம்பலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே நீங்க ரொம்ப பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப சிவகார்த்திகேயன் அந்த சிரிக்க வைக்கிற ரவுண்ட் அடுத்த ரவுண்டா? நல்லா கேக்குறாயா? காமெடி பண்ணாரு. நல்ல அவர் பண்ணாரு, நீங்க பண்ணலையான்னு அவர் கேக்குறாரு. இப்ப சிரிப்பாரு, ஏன்னா நீங்க தான் காமெடியா பண்ணல. நாங்க பண்ணதை பார்த்து ஊரே கை கொட்டி சிரிச்சது. இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கங்கையமரன் ரொம்ப நல்லா இருக்கு. Fantastic. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹலோ, இப்ப தெரிஞ்சது எங்க டேலண்ட். அவங்க சும்மா மேடை நாகரிகத்துக்காக பேசுறவங்க. கொடுத்த காசுக்கு அதிகமா பேசுறாங்க. அவங்க எதுவுமே பேசல பாரு. இல்ல சீரியஸா ரொம்ப நல்லா பண்ணீங்க. சீரியஸா ரொம்ப நல்லா பண்ணீங்க. காமெடியா எப்படி பண்ணீங்கன்னு அவங்க சொல்ல விரும்பலையா, சீரியஸா நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் உண்மையிலே வாய்ஸஸ் வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே பயங்கரமா சிரிச்சாங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சோ மச் நரேந்திரன் அருள். தேங்க்யூ. 2 காமெடி பெர்ஃபார்மன்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க 3 பேருமே சிரிக்கவே இல்லை. என்ன பண்ணா சிரிப்பீங்க நீங்க? ஆக்சுவலா கொஞ்ச நேரம் நீங்க மிமிக்ரி பண்ணுங்க. நான் மிமிக்ரி பண்ணியே ஆகணுமா? கண்டிப்பா. ஓகே. அதாவது சாலமன் பாப்பையா வந்து பேட்டி எடுக்கிறார் அஜித் சார். வணக்கம் தலை சார், நல்லா இருக்கீங்களா? நீங்க இந்த பில்லா படத்துல ஒரு டயலாக் பேசுவீங்களாம்லே, ஏதோ சரித்திரத்தை அப்படின்லாம், அதை பேசி காட்டலாம்லே. ஓகேண்ணே, பேசி காட்டுறது ரொம்ப ஈஸி. சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா நடு பக்கத்துல நமிதா போட்டோ வச்சிருக்கீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா அது நம்ம கத்து கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். என்ன படம் ஃபுல்லா வாக்கிங் போகணும்னா எதுக்குயா இது? தேவையில்லாம அவர் பேசுறாருண்ணே. ஆளுங்க இருக்கீங்களா? அது ஓகே. தேங்க்யூ சோ மச். பாடி நானே பேசி நானே கை தட்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இந்த ரவுண்டோட ஸ்கோர்ஸ் பத்தி நாம எதுவுமே சொல்ல தேவையில்ல, ஏன்னா யாருமே சிரிக்கல, அதனால ஸ்கோர்ஸ் அதே தான் இருக்கு. ராஜ்ஸ்ரீ வந்து அதே 800 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, விஸ்வா அதே 700 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு, அண்ட் புவனா அவங்களும் அதே 700 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. கடைசி ரவுண்ட் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் இன் வி காட் அது இது எது. அது இது எது.